கோல் லீட் எடுக்கறேன்டா அப்புறம் செய்யறேன்டா வரேன்டா இருடா. ஓகே டாக்டர் கில்லர் கையில ஏதோ இருக்கு என்ன அது அப்படின்னு பார்க்கும்போது பாட்டில் அப்படின்ற மாதிரி கையில ஏதோ வச்சு கோல்டா கேக்குறானா இல்ல என்ன கதைன்னு தெரியல. எத்தனை போஸ்டா அண்ட் ஆர்சனல்ல இருந்து வழக்கம் போல இருப்பாரு. ஃபர்ஸ்ட் கோல் யார்கிட்ட இருந்து வரும்? என்கிட்ட இருந்தா வரணும். அந்த மலை மாதிரி நம்பிட்டு இருக்காரு. அந்த மலையை வந்து ஆளாண்டி இப்படி புடிச்சு இப்படி போட்டு இப்படி நாக் பண்ணாருன்னா ஒரு மலை பாதி. நான் இப்போ சொல்றேன் நான் 2 பேருக்கு எடுத்து தான் பயப்படுறேன். ஒன்னு ஷேக்கி அப்புறம் வந்து பார்த்தனா இவன் அவன் பேர் நிக்கோ வரலி. அது சோ இந்த லிங்க்ஸ் வந்து செட் பீஸ்ல வந்து அந்த சீட்டோட எட்ஜ்ல இருக்காரு. பிளேல கூட அட போவடா அப்படின்ற மாதிரி இருக்காரு. எழுந்து நிக்கிறாரு. இல்ல அது நீங்க இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல ப்ளே பண்ண போகும்போது இந்த மூஞ்சி இருக்காரு. இப்ப செட் பீஸ் வந்து நம்ம மூஞ்சி பத்தியில லைட்ல ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. ஒரு கோல் நான் கெஸ் பண்றேன் அன்சோ. ஓ சூப்பர் நைஸ் கோல். சோ கிட்டி ஆர் ஆர்சனல். ஓ ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் 20 நிமிஷத்துக்குள்ள அடிச்சிருவாங்க கோல்ன்ற பாப்போம். பரவாயில்ல நல்லா அட்டாக் பண்றீங்க பரவாயில்ல. அச்சா எனக்கு அட்டாக் பண்ண மாதிரியே தெரியலடா லிங்க்ஸ். எங்கடா அட்டாக் பண்ணீங்க? சும்மா ஊக்க வைக்கிறா சொல்லு எனக்கு புரியல. நீ முன்னாடி மேட்ச் எல்லாம் பார்க்கல எவ்வளவு பெட்டரா ஆடுறேன்னு தெரியுமா? நான் வேணா உனக்கு சொல்றேன். முன்னாடி மேட்ச் எல்லாம் நீ பான் மாத்திக்கிட்டலாம் ஃபுல்லா பார்க்கல இவ்வளவு அட்டாக் எல்லாம் வரல மச்சான். ஏன் அது அப்படின்னா பால் நீங்க வைப்பீங்கடா யூ couldn't create chances. பால் நீங்க விக்காத இருக்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு சான்சஸ் வருது மேபி அப்படி சொல்லிக்கலாம். பட் கிளியர் கட்டா வரல இப்போ வரைக்கும். ரைஸும் பாரு எவ்வளவு அட்வான்ஸ்டா ஆடுறான் பாரு. எனக்கு தெரிஞ்சு ஏதோ பண்ணிருக்கான் டாக்டிக்கலா. பாப்போம் இருக்குப்பா நிறையவே இருக்குப்பா. இப்போ வந்திருக்கு இல்ல இப்போ நீங்க எவ்வளவு ஸ்கோர் பிரெடிக்ட் பண்ணுங்க. இந்த உயிரை வச்சு ஸ்கோர் பிரெடிக்ட் பண்ணுங்க. அவசரப்படாதடா இருடா. பாத்தியா ஆஞ்சோ இதுதான் அவரு அப்படியே கான்ஃபிடன்ட் அவருக்கே வருவானா. இவர் காஞ்சனா லாரன்ஸ் தான். அவரு டான்ஸ்ல சொல்ல வரல நடிப்புல சொல்றாரு. ஓகே கோல் லீட் எடுக்கறேன்டா அப்புறம் செய்யறேன்டா வரேன்டா இருடா. அதுக்கு தான வெயிட்டிங். அது அப்ப செய்ய கூடாது. அப்ப எவனால செய்வான். அதுக்கு முன்னாடி கான்ஃபிடன்ஸ் வச்சுக்கணும். ஓகே இதா இருக்கா ஏய் கோலாலோ ஷாக்கி கோல். என்னடா கால உடைப்பீங்கன்னு பார்த்தா அவங்க உடைக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு சினாரியோ இருக்கு. ஓகே டாக்டர் கில்லர் கையில ஏதோ இருக்கு என்ன அது அப்படின்னு பார்க்கும்போது பாட்டில் அப்படின்ற மாதிரி கையில ஏதோ வச்சு பாட்டிலுக்குன்ற மாதிரி ஏதோ ஒன்று பண்றாரு. வேற லெவல் சோலோ ட்ரிபிளிங். எப்படிடா இவ்வளவு ஸ்பேஸ் ஆர்சனல் கொடுப்பாங்க? இப்படி கொடுத்தா இப்படிதான் அடி வாங்கணும்ன்ற மாதிரி ஒரு சினாரியோ தான். ஒரு ரீப்ளே காட்டுவாங்க. அதோட டிஃபெண்டிங் மட்டும் பாருங்க. ஆர்சனல் டிஃபெண்டிங் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரியும் மச்சான். டிஃபென்ஸே இல்ல மச்சான் அதுல. வேற மாதிரி கோல் ஷர்க்கி அப்படின்ற மாதிரி ஜிம்மி சொல்லியிருக்காரு. அவன் செலிப்ரேஷனை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் கேப் 20 நிமிஷத்துல ஒரு கோல் மச்சான் வேற லெவல் ப்ரெடிக்ஷனா இருந்ததுப்பா டாக்டர் கில்லர் கிட்ட இருந்து. அண்ட் ஷர்க்கி கிட்ட இருந்து கோல் வந்திருக்கு 1-0. இப்போ வேற ஏதாவது செக் பண்றாங்க? ஏதாவது செக் இருக்கா? ஹேண்ட் பாலா? எதுவுமே கிடையாதுப்பா. சோலோ ட்ரிப்ளிங் 2 பேர் 3 பேர் ஐயோ 3 பேரை தாண்டி அடிச்சிருக்கான்ப்பா. நோ க்ளூ ஒண்ணுமே பண்ண முடியல. பட் பரவாயில்ல திருப்பியுமே ஆர்சனல் ஃபேன்ஸ் அட்டாக்கிங் ஆடுறாங்க அப்படின்ற பட்சத்துல we can expect something. எக்ஸ்பெக்ட் பண்ணல. கோல்டா ஏய்ப்பா டானருமா கிட்ட ஒரு எரர் ஹாவர்ட்ஸ் கிட்ட வந்திருக்கு. சூப்பரா யூஸ் பண்ணிருக்கான். இப்போ வேற லெவல் செலிப்ரேஷன் வந்திருக்கு. இப்போ லாரன்ஸ் கிட்ட இருந்து we can expect dance. இப்போ பெப்பு குடிக்கிறாரு பாட்டில் பால் வச்சுக்கோ. சோ எஸ் இப்போ ஃபர்ஸ்ட் யார் கோல் அடிக்கறாங்களோ அவங்க தான் மேட்ச் வின்னர்ங்க. ஆமா சோ டானருமா ஒரு எரர் பண்ணதுனால ஷர்க்கியோட கோலை கேன்சல் அவுட் பண்ணிருக்காங்க. பட் சூப்பரான ஒரு ஜோன் மார்க்கிங் வேற லெவல்ல பண்ணான் ஹாவர்ட்ஸ். ஆக்சுவலா பொசிஷனை சூப்பரா மார்க் பண்ணி எடுத்தான். அண்ட் ஒரு அட்டாக்கிங் இன்ஸ்டிங்க்ட் இருந்தது அதுல செம்ம பிளாக். சோ டிசர்வ் டு கெட் திஸ் கோல். சோ இந்த கோல் வந்து யார் ஓன் கோல் மாதிரியா இப்படி இல்ல ஹாவர்ட்ஸ் கோல். என்னடா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான் பையன் ஓன் கோலாமே. ஃபர்ஸ்ட் கோல் லிங்க்ஸ். இப்போ என்ன நினைக்கிறீங்க? மேட்ச் எப்படி போகுது? திருப்பியும் இருக்குல அட்டாக் பயங்கரமா இருக்குது. நான் எதிர்பார்க்கிறேன் 2-3 கோல் ஆர்சனல். 2-3 கோல் வந்திருக்கு. இதுதான்ப்பா சபை. இதுதான்ப்பா சண்டை செய்யறாங்க. இறங்கி இருக்காங்க. ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இருக்கு. நீ பாக்கும்போது நீ பாக்குறல டிஃபரன்ஸ் தெரியுதா உனக்கு? ஒரு மாதிரி அக்ரெசிவா இருக்கானுங்க. பாப்போம் வெயிட் பண்றேன். ஹாலண்ட் ஃப்ரீ அந்த சைடுல. ஹாலண்ட் வாஸ் இந்த சைடுல செமானியோ ஃப்ரீ. இந்த சைடுல செமானியோ ஃப்ரீ. ஐயோ எட பண்ண உல்டார்ப்பா ஸ்லிப்புப்பா. ஓகே சோ சிரிக்கிறாருப்பா லிங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிவுக்கு வந்து விட்டது. சோ பேசிக்கா நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கோல் வரும்னு சொன்னீங்க. அதே மாதிரி நடந்தது. 1-1 அப்படின்ற மாதிரி ஆக்குனாங்க. பட் அதை தாண்டி பெருசா எதுவும் நடக்கல. பட் ஒரு மாதிரி 2 பேரும் கேன்சல் அவுட் பண்ணிட்டே இருந்தாங்க மேட்சை. பசங்க சூப்பரா ஆடி இருக்கானுங்க. இந்த ஆஃப் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆஃப் எங்க மேட்ச் ரீசன்ட் மேட்சஸ்ல. நல்ல இன்டென்ட் இருந்து அட்டாக்கிங் இன்டென்ட். எனக்கு தெரிஞ்சு பார்த்தா ரைஸ்லாம் அவ்வளவு அட்வான்ஸ்டா ஆனா அதே மாதிரி ரைஸோட கான்ட்ரிபியூஷன் நம்ம பாக்குறோம். பாத்தியே இல்லையா? டிஃபென்ஸுக்கும் எவ்வளவு எங்க எத்தனை பால்ஸ் கேன்சல் அவுட் பண்ணா.
அதே மாதிரி அட்டாக்லயும் எவ்வளவு கொடுக்குறான்ட்டு மேட்ச் இதான் பண்றான். இந்த மேட்ச்ல பீக்ல இருக்கிறான் ரைஸ். எனக்கு தெரிஞ்சு த்ரெட்னிங்கா இருக்கிறோம். இன்னும் ஒரு கோல் 2 கோல் எதிர்பார்க்கறேன் எங்க சைடுல இருந்து. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹாப்பிப்பா இந்த ஆஃப் பொறுத்த வரைக்கும். அட்டாக் இருக்குப்பா, இந்த கவுண்டர் யூஸ் பண்ணுவாங்களா? ஃபவுல் அட்வான்டேஜ் கொடுக்கப்பட்டு விட்டது. சூப்பர் சூப்பர் ஓடர் அட்ரா அட்ரா அவன்ஸ் ஐயோ டோனருமா டோனருமா வந்து மேஜிக் இப்ப காமிச்சிருக்கான். ஆக்சுவலா கோல்டன் சான்ஸ் டா. அவன் கோல் விட்டதுக்கு என்ன ஆயிருக்கு? ஃபவுலா ஹேண்ட் பாலா தெரியல. டாக்டர் கில்லர் சர்வேஷ் எல்லாரும் கேட்டதுக்கு ஆன்சர் டானருமா ஷோட் ஹூ இஸ் நவ். பயங்கரமான சேவ்பா. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இந்த சேவ்ல பண்ண முடியும். ஓபன் சான்ஸ் ஷாட். ஐயோ என்ன ஷாட்ரா அது? போஸ்டா ஃபுல் அட்டாக்கிங் பா. டிராக் செட்டில் ஆகல போல. வின்னு தான் வேணும்ன்ற மாதிரி ஆடுறாங்க லிங்க்ஸ். தலை அப்ப கை வச்சவர் இனியுமே எடுக்கவில்லை. ஒரு நல்ல அட்டாக் இனியுமே எடுக்கல. தலை அப்போ பாஸ்போர்ட்ட மாதிரி இருக்காரு, ஃப்ரீஸ்லயே இருக்காரு அவரு. நீங்க யாராவது பாத்தீங்கன்னா சொல்லுங்க, கை எடுக்க சொல்லுங்க அவர் தலையில இருந்து. எப்போ வேணுமோ எப்போ தேவையோ வந்துரு வேண்டாம். நானும் தண்டை இது டீம்லன்ற மாதிரி டாக்டர் கில்லர் பாட்ல எடுறான்ற மாதிரி எங்க இருந்து எடுத்தாருன்னு தெரியல. கையில மேஜிக் மாதிரி வந்து விட்டது. பட் ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய சிட்டி சூப்பரா யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க. கேப்ரியல் மூஞ்சியை காட்டுறாங்க, ஏன்டா அது அடிக்கல அப்படின்ற மாதிரி ரொம்ப வன்மத்துல இருக்காரு அவரு. அண்ட் ஹாலண்ட் ஸ்கோர்ஸ் தமிழ் சினிமா டாக் சொல்றாரு. அண்ட் ஆல்சோ பாய்ஸ் யாரோ சொல்லியிருந்தாங்க ஹாலண்ட் அடிப்பான் அப்படின்ற மாதிரி. அப்ப புரியல, இப்ப புரியுதுன்ற மாதிரி அடிச்சிருக்காரு. பாய்ஸ் சிட்டி லீட் எடுத்திருக்காங்க 2-1 அப்படின்ற மாதிரி. டைம் 66 மினிட்ல டொனரோமா கிட்ட அந்த பாஸ் செம்ம பாஸ் நோட் பண்ணியா? அந்த பாஸ்க்கு அங்க என்ன மேட்ச் டென் ஆர்சனல் விட்டாங்க மச்சான். ஓபன் லேண்ட்ல இருந்தா நிக்கோ ரெலி, அதுக்கப்புறம் இந்த பில்டப்பே பண்ணாங்க. பட் இது சூப்பரா உள்ள போட்டான். நிக்கோ ரெலி தான் அந்த பாஸ்க்கு காரணம். ஒரு நல்ல ஃபினிஷ் பா ஹாலண்ட். கிளாசிக் ஷாட் பை ஹாலண்ட். இப்போ டெஃபினட்டா ஆர்சனல் வந்து ஒரு கோல் அடிச்சே ஆகணும். ஒரு டிரா வந்து ஒரு பிரையாரிட்டியா இருக்கும். சோ we can expect attack from Arsenal கன்ஃபார்மா இருக்கும். நல்ல பாஸா, நல்ல பாஸா, கோல்டா. ஐயோ பா என்னடா இது? சான்ஸ்டா. கார்னர் கிடையாதுல, ஃப்ரீ த்ரோ தான். த்ரோவா ஹேண்ட் பால் கேக்குறானா இல்ல என்ன கதைன்னு தெரியல. எத்தனை போஸ்டடா? ஹேண்ட் பால் மச்சான். இல்ல ஹேண்ட் பால் இல்ல. இந்த இடம் தான் பட்டு. ஒரே ஹேண்ட் பால்டா சொல்லு. இந்த இடம் தான்டா பட்டது கிளியரா. இந்த இடம் போஸ்டடா லேவர் போஸ்ட் தான். ரெண்டாவது போஸ்ட். இது ஹேண்ட் பால் கமெண்ட்ல வைக்கும்போது தெரியான்னு சொல்றான் ரெஃபரி. ஐயோ லிங்க்ஸுக்கு இந்த மேட்ச் ஐயோ எவ்வளவு போஸ்டரா அடிப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதுல இருக்காரு. யூட்டிலைஸ் பண்ணிருக்கணும்பா இந்த சான்ஸும். அனிருத் வேற லெவல் இன்னைக்கு. என்னடா பண்ண சான்ஸ்ரா ஆர்சனல் உங்களுக்கு சீரியஸா? நெட்டா ஆனா இது போஸ்ட் இல்ல, நெட். போஸ்டடா நெட்டுடா. போஸ்ட் கிடையாது, நெட் சென்டர் ஆஃப் தி நெட் பாரு. இதுக்கு மேல ஒரு பாரு நெட். போஸ்டடா நெட்டுப்பா. எங்க போஸ்ட்ல மேல போயிருக்குடா பால். எங்கடா பாடுறா? எங்கடா போஸ்ட் இல்ல? நெட்ன்றனே நான் தான். வெளிய போயிருக்கு. நெட்ல பட்டிருக்கான் அங்க பாரு. Oh my god. போஸ்ட் கிடையாது. எத்தனை சான்ஸ்ரா மிஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல சான்ஸ். ஆர்டெட்டா கீழ ஊண்டான். ஆர்டெட்டா கீழ விழுந்தது அவர் மட்டும் இல்ல, ஆர்சனலா அப்படின்றத ஒரு क्वेश्चन மார்க் இருக்கா? லாஸ்ட் அட்டாக் இருக்காங்கடா. கொடுத்துட்டாங்கப்பா, கொடுத்துட்டாங்க. இந்த மேட்ச்ல நல்லா விளையாடாம தோத்துருந்தா கூட பரவாயில்லப்பா. நல்லா விளையாடி ஒரு டீம் தோத்தது வந்து சீரியஸாவே அண்ட் லிங்க்ஸ் அண்ட் ஆர்சனல் ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய. அண்ட் இப்போதான் நான் திடீர்னு ஸ்ட்ரீம் பார்க்கும்போது டாக்டர் கில்லர் கண்ணில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது டைட்டில் ரேஸ்ல நாங்க இருக்கோம்டா, இப்போ நீங்க புடுறா பாட்டில்ன்ற மாதிரி பாட்டில கண்ணில் வச்சிட்டு இருக்காரு. பட் இந்த டே பர்டிகுலர் டே வீக்கெண்ட் சண்டே மெயின் மேட்சா இருந்த இந்த கேம்ல சிட்டி வின் பண்ணிருக்காங்க 2-1 அப்படின்ற மாதிரி. அண்ட் டைட்டில் ரேஸ்ல 2 பேருமே அலைவா இருக்காங்க சம்மரைஸ் பண்ணணும்னா. ஸோ இதெல்லாம் தான் நடந்தது. அண்ட் பாய்ஸ் புதுசாக நம்ம சேனல் யாராவது பாக்குறீங்க இல்ல வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் எக்ஸிஸ்டிங்கா பார்த்துட்டு இருக்கீங்க ரெகுலரா பண்றவங்களா லைக் பண்ண மறந்துருப்பீங்க, நீங்களும் லைக் பண்ணிடுங்க வீடியோவை. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஃபுட்பால் ஃபேன்ஸா இருக்கட்டும் சரி, ஜென்ரலா ஸ்போர்ட்ஸ் ஃபேன்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோவை. கம்யூனிட்டி அப்பதான் இனிமே பிகர் ஆகும். ஸோ அதுக்கு நீங்களாம் இப்போ வரைக்குமே சப்போர்ட் பண்ணது நீங்க தான். இனி வர வீடியோஸ் எல்லாத்துக்குமே டெஃபினட்டா சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஸ்ட்ரீம்ல எனக்கு தெரிஞ்சு இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்.